ஒரு ஒரு ஹீரோ மெட்டீரியல் இவன் அப்படின்னு காட்டின ஃபிலிம் வந்து காதல் தான். ஸோ அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ABCDEFGன்னு அப்படி எல்லா கிளாஸ்லையும் போய் நம்மளை வந்துட்டு டோர்ஸ் ஓப்பன் பண்ணல ஒரு ஹீரோ. பார்க்கும்போது எல்லாம் ஜஸ்ட் சும்மா கை ஸ்விங் பண்றாங்க, சரி சவுண்ட் எஃபெக்ட்ல போட்டு மேட்ச் பண்ணிப்பாங்க தான் நினைச்சேன். அப்ப நிஜமாலே 4 அடி விழுந்தப்போதான் தெரிஞ்சது, ஐயோ இப்படிதான் இருக்குமா அது. போய் பேசணும். அவங்களுக்கு காளிதாஸ் 1 ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா இடத்துலையும் அந்த லேபிள் யூஸ் ஆச்சு. அவங்களுக்கு காளிதாஸ் 1 பிடிச்சிருந்தனால சரி நம்ம கதை சொல்லும்போது இவங்க சரியா பண்ணிடுவாங்க. நான் இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் ஃப்ரெண்ட் ஆனவர், ப்ரோ உங்களை மாதிரி இருக்குன்னு பார்த்து சொன்னாப்ல. நான் தாங்க சார் ஃபர்ஸ்டே சொன்னாங்க. மீசை மட்டும் வச்சு சமயத்தில் என்ன ஆகும், அந்த ஷார்ட் பியூட்டிக்காகவோ இல்லை அந்த ஸ்க்ரீன் லென்த்துக்காகவோ ஒரு சின்ன ஒரு விஷயம் வச்சா கூட, பட் என்ன பண்ணுவார், அது வேணும் ஆனால் அது நீங்கள் உணரக்கூடாது. சினிமாவோட நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமாவோட கான்வர்சேஷன் ஒரு சென்சிபிள் கான்வர்சேஷன் இருக்கும்போது, காரணம்னா ஒரு நல்ல படம் வருதுன்னா ஆடியன்ஸ் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், ஒரு பெரிய ஒரு ஹீரோஸ் நடிச்சு இல்லை பெரிய ஸ்டார் வேல்யூ உள்ள படங்கள் பார்ட் 2 வரதை விட ஒரு நல்ல படம் பார்ட் 2 வருதுன்னா அந்த படத்துக்கு அந்த கான்டென்ட், அந்த டீம் போட்ட எஃபர்ட், அந்த உழைப்பு தான் இப்போ காளிதாஸ் 2 வந்திருக்கு. என்டையர் டீம் இருக்கீங்க. என்டையர் டீமுக்கு விடன் சார்பா வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள். நான் சொன்ன மாதிரி தான் ஒரு படத்தோட உழைப்பு, அதோட கொடுத்த சக்ஸஸ் ஒரு பெரிய கமர்ஷியல் ஃபில்மாகவும் இல்லாமல் இப்போ அடுத்து கமர்ஷியலாக மாறுறது இருக்கு இல்லையா, அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் ஃப்ரம் கிடையாது. ஏன்னா காளிதாஸ் 1 வந்ததுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத்தில் எல்லாருக்குமே போய் சேர்ந்த படம். ஈவன் பரத் நீங்கள் பேசுனது ஒரு இமோஷனலாக இருந்துச்சு அந்த ஸ்பீச். நான் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் ஒரு சக்ஸஸ் மீட் பார்க்குறேன் அப்படின்னு. ஒரு நல்ல படம் ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறப்போ அது ஹாப்பியாக இருக்குது. காளிதாஸ் 2 பரத் இது நீங்கள் பேசினதாக இருக்கட்டும், ஸ்டேஜில் இப்போ ஆடியோ லான்ச்சில் கரியராகவே பார்ட் 1லையும் சரி பார்ட் 2லையும் சரி ஒரு 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 சென்சிபிள் ஆக்டர் அப்படின்றது ஃபீல் பண்ண முடிஞ்சது. இந்த கான்டென்ட்டை எப்படி சூஸ் பண்ணி நீங்கள் பார்ட் 2 பண்ணலான்ற மைண்ட் செட்டுக்குள்ளே வந்தீங்க, அந்த கேரக்டருக்குள்ளே வந்தது சொல்லுங்கள். பார்ட் 1ஓட சக்ஸஸ் தான் அதுக்கு ரீசன். ஜென்ரலாகவே அது ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா ஒரு படத்துக்கு நடந்ததுன்னா நீங்கள் மற்ற படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஃபிலிம் சக்ஸஸ் ஆகிட்டுனா அந்த படத்தோட ஹீரோ டைரக்டர் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க ஜென்ரலாக. அது ஒரு ஜென்ரலான நார்ம் அது சினிமாவில். ஸோ அப்படி தான் எங்களுக்கு பார்ட் 1 பார்த்திங்கன்னா பெரிய சக்ஸஸ் ஆனதுனால எனக்கும் அவருக்குமான ட்ராவல் இருந்துக்கிட்டே இருந்தது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு அவர் வேறு இடங்களில் முயற்சி பண்ணிட்டு இருந்தார், நான் அடுத்தடுத்த படங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு அப்புறம் இந்த கான்செப்ட் திருப்பியும் காளிதாஸ் பார்ட் 2 பண்ணலாம் அப்படிங்கும்போது அதில் இருக்கிற ஒரே காமன் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேர் தான். ஸோ அங்கேருந்து தான் அந்த எங்களோட ஜேர்னி திருப்பியும் ஆரம்பிச்சிது. ஆப்வியஸ்லி எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஃப்ரான்ச்சைஸ் இது ஆக்சுவலாக. ஏன்னா பார்ட் 1 வந்துட்டு எனக்கு திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்த ஒரு ஃபிலிம் அது ஆக்சுவலாக. ஸோ அண்ட் இந்த டைம் திஸ் இஸ் மச் மோர் பிகர் பெட்டர். நிறைய ஆக்டர்ஸ் கூட சேர்ந்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வை நாட் அப்படிங்கிறது தான் எனக்கு. ப்ளஸ் ஒர்க்கிங் வித் இஸ் அ ப்ளஷர். ஏன்னா ஒரு டேரக்டரோட கிளாரிட்டி தான் ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்கிரிப்ட் உருவாகிறதுக்கோ இல்லை அந்த படம் வெற்றி அடைகிறதுக்கோ. ஸோ அது எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் அப்படி தான் உருவாச்சு. ஓகே. ஏன்னா இப்போ பார்ட் 1 நான் நேற்று கூட படத்தை ரீவிசிட் பண்ணேன். அந்த படத்தோட ஸ்கேல் பார்த்தப்பையும் கான்டென்ட்டாக செம்ம டெலிவரபுளாக இருந்தது. பட் பார்ட் 2க்கு ட்ரைலர் பார்த்தா லைக் ஸ்கேலாகவே பெரிய மார்ஜினில் ஒரு இருந்தது. ஈவன் பார்ட் 1 வந்துட்டு ஒரு சின்ன மலையாள படம் மாதிரி இருக்கும். பார்ட் 2 இப்போ தமிழ் படம் மாதிரி இருக்கும். இப்போ பைலிங்குவலாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் நான் சொல்ல வருது ஸ்கேல். நீங்கள் சொன்னீங்கல்ல ஸ்கேல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்ட் 1 வந்து ஒரு காம்பேக்டான ஸ்கேலில் இருக்கும், பட் மோர் ஆஃப் ஸ்ட்ராங் கண்டென்ட் ஓரியன்ட். ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ராங் கண்டென்ட் வித் லாட் ஆஃப் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ். கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்னால் என்னென்னா நீங்கள் இந்த பில்போர்ட்ஸ்லேயே பார்க்குறீங்கல்ல, ஸோ மெனி ஆக்டர்ஸ் இன்வால்வ், ப்ரொடக்ஷன் வேல்யூவாகவும் சரி, விஷுவலாகவும் சரி, எல்லாமே வந்துட்டு மியூசிக்கலாகவும் சரி, எல்லாமே இன்னும் பிகர் அண்ட் பெட்டராக இருக்கிறதுனால வந்துட்டு இட் ஆட்ஸ் மோர் கமர்ஷியல் வேல்யூ. கமிங் டு அஜய், இட்ஸ் டெபியூ ஃபில்ம். நான் ஃபஸ்ட்டு படத்தில் 2 ஹீரோவா அப்படின்ற மாதிரி தான் யோசித்தேன். ஒரு பார்ட் 1 பார்த்தப்ப வேற ஒரு ரோல் ஒருத்தர் பண்ணியிருந்தார், ராதவ் கண்ணதாசன் இருந்தார். பிறகு அவரோட கனெக்டாக இருக்குமான்னு அப்புறம் பார்த்தா இந்த பார்ட் 1க்கு இது கனெக்டே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் இட்ஸ் யோர் டெபியூ ஃபில்ம். அப்பா இத்தனை வருஷங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு. அதெல்லாம் தாண்டி நான் உழைக்கணும், நான் நடித்தாதான் படம் ஆடியன்ஸ்க்கு ஒரு போய் ரீச் ஆகும். அந்த பொறுப்பை உணர்ந்து இந்த படத்தில் நடித்த மூமெண்ட் எப்படி இருந்தது? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேங்க்ஸ் வந்து செந்தில் சாருக்கு தான் சொல்லணும். ஏன்னா 1 ஹிட்டுக்கு அப்புறம் அவர் நிறைய எஸ்டாப்ளிஷ்ட் ஃபேஸஸ் கிட்ட போயிருக்கலாம். பட் ஆனால் இதை நான் பண்ணால் நல்லா இருக்கும். இன்னொரு படம் பண்ணியிருந்தேன், அந்த சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம கிட்ட சார் வந்தார். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ப்ளஸ் இன்னொன்று, அப்பா இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் என் பர்ஃபார்மன்ஸ் ரீச் ஆனாதான் எனக்கு இதில் ஒரு சஸ்டைனபிள் இடம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட பெஸ்ட் எஃபர்ட் இதில் நான் போட்டிருக்கேன்.
ஏன்னா ஸ்டேஜில் மென்ஷன் பண்ணுறப்போ சங்கீதா மேடம்லாம் ரொம்ப மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ப்ரொஃபஷனலாக, ரொம்ப சென்சிபிளாக, ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடான ஒரு பர்சனாக நீங்கள் பிஹேவ் பண்ணீங்க. ஏன்னா எப்போவுமே பிகினருக்கு வரும்போது அஃப்கோர்ஸ் பரத் மாதிரி சீனியருக்குலாம் தெரியும், ஒரு ஸ்பாட்டில் பிஹேவ் பண்ணுறது தான் இட் பிகம் ஒரு சென்சிபிளான ஒரு எத்திக்கலி ஒரு பிகம் ப்ரொஃபஷனல் ஆக்டர்னு தோணும். அதை அவங்க மென்ஷன் பண்ணது இட் வாஸ் நைஸ் நினைக்கிறேன் நான். இட் வாஸ் ஸோ ஸ்வீட் ஆஃப் ஹர். ஓகே. ஸோ அதான் எனக்கு வரும்போது ஒரு சின்ன நர்வஸ்னஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் ஆனால் எவ்ரி ஒன் வெரி ஸ்வீட். ஸோ எல்லாம் பார்க்கும்போது லைக் இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் ஃபார் மீ. ஸோ அவ்வளோ ஹைட்டுக்கு போன அவங்களே அவ்வளோ லைக் நல்லா ஹம்பிளாக டவுன் டு எர்த் இருக்கும்போது ஸோ இட் வாஸ் லைக் நைஸ் அண்ட் இட் வாஸ் குட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஓகே, இட்ஸ் நைஸ் அஜய் கார்த்திக். சார் ஸ்ரீசெந்தில் சார், உங்களுக்கு கேட்குறது என்னன்னா பார்ட் 1 கனெக்டான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு டயலாக் மட்டும் எனக்கு இருந்தது, பொண்டாட்டி பண்ண தப்பே கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு ஒரு லைன் இருந்தது ட்ரைலரில். பட் பார்ட் 1 ஆக்சுவலாக இது வந்து காளிதாஸ் யூனிவர்ஸ் தான். ஓகே, சீக்வல் கிடையாது, அந்த கதையோட தொடர்ச்சி இல்லை, பட் காளிதாஸோட யூனிவர்ஸ் தான். ஸோ இட் இஸ் அ ஃப்ரான்ச்சைசி. ஸோ அங்கே காளிதாஸ் வந்து பண்டாடி பண்ணதை கண்டுபிடிக்கல, இங்கே வரும்போது ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுவார்ல அவரை. ஸோ அவரோட கதை தான். அந்த கதை நடந்த அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் யாரும் இங்கே வந்து இந்த கதைக்குள்ளே வரலையோ தவிர, காளிதாஸ் ஹி இஸ் கோயிங் இன் டு அனதர் செட் ஆஃப் பீப்புள். அங்கே ஒரு புதிய ஒரு கதை நடக்குது, அதான். ஸோ அந்த யூனிவர்ஸ் தான், காளிதாஸோட யூனிவர்ஸை தாண்டி வெளியே வரல. கனெக்ட்னா அதான் கனெக்ட். ஸோ அது பார்த்தா தான் இந்த படம் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக நீங்கள் பார்க்கலாம். ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக பார்த்தா அதுக்கான சுவாரஸ்யம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் டைரக்டர்ஸ் டீம் இருக்காங்க, லைக் ஸ்ரீ கணேசா இருக்கட்டும், ரத்னாவா இருக்கட்டும், அந்த பேட்ச்ல தான் நீங்களும் அஃப்கோர்ஸ் 12 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு. ஆக்சுவலாக நான் அதை நாளைக்கு சீசன் 3 பண்ணேன். நாங்கள் எல்லாரும் ஃபைனலிஸ்ட் எல்லாரும் நித்திலன், மகாராஜா நித்திலன், அப்புறம் மாவீரன் அஸ்வின், டிராகன் அஸ்வத், அப்புறம் 3BHK ஸ்ரீ கணேஷ், அப்புறம் கார்த்திக் யோகி அப்போ ஆக்டராக இருந்தாப்புல கார்த்திக் யோகி, தென் விழா பண்ண பாரதி பாலா, அப்புறம் வெப்பன் பண்ண புவன் சிமியப்பன். ஸோ நாங்கள் எல்லாரும் ஒரு டீம் ஆக்சுவலாக. அண்டு கூலியில் ரைட்டர் சந்துரு. ஸோ நாங்கள் எல்லாரும் ஒரு 9 பேர் ஃபைனலிஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ அந்த டீம் அங்கேருந்து. எனக்கு இது எக்ஸைட்டடான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஹியூமர் தான் நல்லா வரும், நீங்கள் அதுதான் ஆசைப்பட்டீங்க. ஆனால் ஃபில்மாக பார்க்குறப்போ ரொம்ப சென்சிபிளான ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பண்ணியிருந்தீங்க. இந்த ஜான்ரா ஸ்கிரிப்ட் எப்படி ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பெரிய ஸ்கிரிப்ட், ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக நான் வந்து விஜய் சேதுபதி சார்கிட்ட போய் சொன்னேன். 2014 மெட்ராஸ் படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி நல்லா ஞாபகம் இருக்குது. போய் சொன்னேன் ஒரு காமெடி ஸ்கிரிப்ட். அவர் என்ன சொன்னார், சார் செந்தில் இது ஓடுனா நல்லா போகும், இல்லை ஒன்றும் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது, ஒரு மாதிரியான ஒரு ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு ஸ்கிரிப்ட்னார். அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்து நாளை இயக்குனரோட கிரியேட்டிவ் டைரக்டர், நான் சொல்கிறேன் இந்த எங்கள் எல்லாருக்கும் கிரியேட்டிவ் டைரக்டர் சிவா சார், அவர் தான் காளிதாசனோட ப்ரொடியூசர், அவர்கிட்ட போய் அந்த கதையை கொடுத்து படிக்க சொல்கிறேன். அவரும் அதை படிச்சு பார்த்து சொல்கிறார், இது ரிஸ்க் உள்ளது, அடிச்சா பெருசா அடிக்கும், இல்லைன்னா ஒன்றும் இல்லாமல் வரும், இந்த மினிமம் கேரண்டி இல்லாத ஸ்கிரிப்ட் அப்படின்றாரு. சரி, அப்போ நாங்கள் தொடர்ந்து வேற விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம். அவர் என்கிட்ட ஒரு லைன் இருக்கு, ஸோ ஒரு ஐடியா இருக்கு, இந்த ஐடியா ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டார். ஆனால் நமக்கான ஒரு ஜேர்னர் அது இல்லை. பட் சேலஞ்சிங்காக நம்ம ரைட்டர்னு வந்துட்டோம், ஏதாவது ஒன்று ரைட்டர்னு போது எழுதணும் ஒரு சேலஞ்சிங்காக. அப்படி எழுதும்போது நல்லா வந்துச்சு, சரி அப்படி போகலாம் அப்படின்ட்டு. பட் என்ன, நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல ரத்தம் எதுவுமே இருக்காது. இங்க முதல் காட்சியே வந்து ஒரு ரத்தத்தோட பாடியிலேருந்து ஒரு மரடோட ஆரம்பிக்கும். அப்படிதான் நம்ம எப்பயுமே நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வரும்போது அது ஒரு வேற ஒரு டைமென்ஷன் கொடுக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இப்ப எல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ல யாரும் பணம் கொடுத்து பார்க்க மாட்டாங்க, இல்ல பணம் கொடுத்து பாக்குறாங்களா, எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ்லாம் வேணும் ஆக்சுவலா. அது கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வெளியில வரும்போது வேற ஒரு டைமென்ஷன். ஓகே, இப்போ சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் வித் பரத் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இப்போ உங்களோட கேரக்டர் சாய்ஸஸுமே சரி, ஏன்னா இப்போ ஈவன் அந்த படத்தில் எனக்கு என்ன ரோல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஈவன் இட் இஸ் அ ஹீரோ ஆர் அ வில்லன் ஆர் இட்ஸ் கீ ரோல் அப்படின்னாலும் அதை நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். அந்த சேஞ்ச் ஓவர் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண நினைக்கிறேன் பரத்திட்ட. ஏன்னா பரத்திட்ட நிறைய டைரக்டர்ஸ், ஈவன் சங்கர் சர்மாவும் சொல்லியிருக்காரு, இஸ் அ வெரி குட் ஆக்டர், டான்ஸரை தாண்டி இன்னொரு நல்ல ஆக்டர் அப்படின்னு. அது இப்போ நிரூபணம் ஆகிட்டு இருக்குன்னு தோணுது. ஸோ இது சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் எப்படி நீங்கள் பிக் பண்ணுறீங்க? இல்லை, இதை ரெண்டாக பிரிக்கலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இட் இஸ் அ சாய்ஸ் பை அன் இண்டிவிஜுவல் ஆர் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட், இப்போ ரெண்டு இருக்குது. ஸோ இதை ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு சர்வைவல் இன்ஸ்டிங்காக நம்ம வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும் ரேஸில். அப்படிங்கும்போது சில படங்கள் வரும்போது அந்த இடத்துல கீ ரோலாக கூட இருக்கலாம். அது இப்போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடுகுன்னு ஒரு படம் பண்ணேன்னா, அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரே ஷேட் இருக்கும், ராஜ்குமாரன் சார் நானும் சேர்ந்து பண்ணியிருப்போம் அதில். ஸோ அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு சர்வைவலாக நம்மளை ஒரு ஆக்டராக பெர்ஃபார்மராக காட்டிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக எனக்கு அதை பார்த்தேன்னா. இப்போ இந்த படம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் இஸ் அ சாய்ஸ் பை மை செல்ஃப். ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ரான்ச்சைஸில் நான் பண்ணியிருக்கேன் காளிதாஸுங்கிற ரோலில். இந்த ஃப்ரான்ச்சைஸ்லையும் அது கண்டினியூ ஆகும்போது அது என்னோடய இண்டிவிஜுவல் சாய்ஸாக இருந்தது.
ஸோ சில படங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சர்வைவலுக்காக நம்ம சில படங்கள் பண்ணுவோம், பிடிச்சி பண்ணுவோம், பட் அது ஓடும், சிலது ஓடாது. ஸோ பட் ரோல்ஸாக பார்க்கும்போது ஐ திங்க் ஐ வாஸ் பிளெஸ்ட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே. எனக்கு சொல்கிறேன்னா செல்லமேலேருந்தே எடுத்துக்கோங்களேன். செல்லமே, காதல், அப்புறம் February 14th இருக்கட்டும், அழகாக இருக்கிற வேமாரிகள், வெயில், பட்டியல், எம்டன் மகன், கண்டேன் காதலி, எல்லாமே எனக்கு கரெக்டாக அந்த அந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகி தான் வந்தது. ஸோ அது வந்துட்டு நானாக தேடி போகல. இது நான் வந்துட்டு தலகணத்துக்காகலாம் சொல்லலை, நானாக தேடி போகல, எனக்காக வந்து அமைஞ்சது. அதை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஐ திங்க் அந்த விதத்தில் ஐ எம் ரியலி பிளெஸ்ட் அண்ட் ஐ எம் தேங்க்ஃபுல் டு ஆல் மை டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். அவ்வளோதான். எனக்கு 2 படங்கள் பற்றி பேசணும் இந்த இடத்துல. அஃப்கோர்ஸ் எம்டன் மகன் இன்னைக்கு வரைக்கும் டிஜிட்டல் எராவில் எல்லாரும் ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்லாம் அதிகம் ஷேர் பண்ண மாட்டாங்கன்றதெல்லாம் உடச்சி பிரேக் பண்ணதே ஃபர்ஸ்ட் எம்டன் மகன் தான். அந்த இமோஷனல் ஃபிலிம், ஒரு ஃபேமிலி ட்ராமா வந்து ஆடியன்ஸ்க்குலாம் போர் அடிச்சிடும். ஆனால் அதை பிரேக் பண்ணதே எம்டன் ரீல் தான். நாசர் சாருக்கும் நீங்கள் அடி வாங்குறது எல்லாரும் அவங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஈவன் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஸ்டேஜில் பேசின விஷயம்லாம் அது கனெக்ட் ஆச்சு. ஸோ தட் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து ஒரு அப்படி ஒரு படம் பண்ணது இருக்கு இல்லையா. லைக் பரத்தோட ஃபில்மோகிராஃபியில் இஸ் ஆல்வேஸ் ஸ்டாண்டலோனாக இருக்கிற ஒரு படம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் காதல். இது ரெண்டுமே பரத்தை ஒரு வெர்சடைல் ஆக்டர்னு ரிஜிஸ்டர் பண்ண ஒரு படம். அந்த படத்தோட இம்பேக்ட், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு, இவால்வ் ஆகிட்டு இருக்கு பரத்துக்கு? இல்லை, அதுதான் காதல் ஆக்சுவலாக வந்துட்டு என்ன ரொம்ப இந்த பட்டி தொட்டிக்குள்ளே இறக்குன ஒரு ஃபிலிம் அது. அப்போது என்ன ஆக்டராக யாருக்குமே தெரியாது. ஐ வாஸ் நியூ கமர், பாய்ஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் மலையாளத்தில் ஒரு படம் பண்ணேன், அதுக்கப்புறம் செல்லமே ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் காதல் பண்ணிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் 2-3 ஃபிலிம்ஸ் ஓல்டு. பட் ஒரு ஹீரோ மெட்டீரியல் இவன் அப்படின்னு காட்டின ஃபிலிம் வந்து காதல் தான். ஸோ அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ABCDEFGன்னு அப்படி எல்லா கிளாஸ்லேயும் போய் நம்மளை வந்துட்டு டோர்ஸ் ஓப்பன் பண்ணல ஒரு ஹீரோ. அப்படி வந்துட்டு அதுவுமே பார்த்தீங்கன்னா மியர்லி ஃபார் சர்வைவல். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நம்ம அடுத்த படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங் இருக்கும்ல. அது நல்ல காம்பினேஷன். பாலாஜி சார், சங்கர் சாரோட அசிஸ்டன்ட் நம்மளை கூப்பிட்றாரு, நம்ம எப்படியாவது இதுக்குள்ளே அடிச்சு பிடிச்சி போயிடணும் அப்படிங்கிற அந்த சர்வைவல் ஃபியர் தான் என்ன அந்த ட்ரைவ் தான் உள்ளே எடுத்துகிட்டு போச்சு. அண்ட் தேங்க்ஃபுல்லி தட் பிகேம் ஹியூஜ் பிளாக் பஸ்டர். ஸோ அந்த விதத்தில் ஐம் பிளஸ்ட். இப்போ கமிங் டு நீங்கள் இன்னொரு படம் என்ன சொன்ன எம்டன் மகன் பார்த்தீங்கன்னா தட் காம்பினேஷன் அகெயின் பார்த்தீங்கன்னா சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்துட்டு தியாகராஜன் சார் என்னை கூப்பிட்டு, தம்பி இந்த கதையை கேள் தம்பின்னு சொல்கிறாரு. திருமுருகன் சார் வந்துட்டு அப்போ மெட்டி ஒலி வந்துட்டு பீக்கில் இருக்குது, அங்கேருந்து கட் பண்ணி சில்வர் ஸ்க்ரீனுக்கு வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் உள்ளே வராரு, சரண்யா மேடம் உள்ளே வராங்க. நான் ஸோ இந்த காம்பினேஷன் ஒரு ஹீரோவாக, ஒரு அப்கமிங் ஹீரோவுக்கு ரொம்ப முக்கியம்னு எனக்கு பட்டுச்சு. ப்ளஸ் கதையாகவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேமிலி பேஸ்டு ஃபிலிம்ஸ் என்றைக்குமே தோற்றது இல்லைங்க. இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் 2050 ஆனாலும் அப்பா தானே கூடுவோம், அம்மா தானே கூட போகிறோம். இப்போ ரீசெண்டாக வந்த 2 படமும் பேரண்டிங் எவ்வளோ முக்கியங்கிறத ஹிட்டாகவே இப்போ இருக்கிற ஜென்சி ஜென்ரேஷனுக்கு அந்த மாதிரி ஒரு டெக்னிக்காலிட்டியோட ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. பட் எம்டன் மகன் மாதிரி படங்களும் இப்போ பண்ணாலும் ஓடும். பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கும் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல்லையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இல் டெஃபினெட்லி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். பிகாஸ் வி ஆர் ஆல் கல்ச்சர் பவுண்ட். ஆக்சுவலாக இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஆர் ஆல் எமோஷனலி பின்ட் கல்ச்சர் பவுண்ட். நம்ம அதில் வந்துட்டு எங்கேயுமே நம்மளுக்கு அந்த இது மாறாது. ஸோ ஃபேமிலி ஃபிலிம்ஸ், ஐ ஆம் அ ஃபேன் ஆஃப் ஃபேமிலி ஃபிலிம்ஸ். அது எனக்கு ரொம்ப பர்சனல் கனெக்ட் எனக்கு ரொம்ப இருக்கும். இல்லைங்க, ஃபர்ஸ்ட் காளிதாஸ் வந்துட்டு ஒரு 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 வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் வந்துட்டு இந்த ரைட்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு டிபிக்கல் ஒரு போலீஸ்னா போலீஸோட வெளியில என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு பேட்டர்ன் ஆஃப் லைஃப் ஸ்டைல் மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. அவர் போவார், கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார், இல்லைனா வந்துட்டு ஒரு கொலை நடந்துச்சுன்னா அந்த அவனை பிடிக்க ட்ரை பண்ணுவார், ஒரு ஆக்ஷன் இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரன் எல்லா வேலையும் முடிச்சு வீட்டுக்கு வந்தான்னா அவனுக்கு வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த வீட்டு பிரச்சனைகள்லாம் எப்படி அவன் ஹேண்டில் பண்ணுறான், அதெல்லாம் மீறி அந்த கிரைமை எப்படி கண்டுபிடிக்கிறான், இந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் பத்திரிக்கையில் ரொம்ப பாராட்டினாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா அவங்க அரகண்டா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க சூழல் தான் இது. வந்து நான் டைரக்டர் தமிழ் கேட்ட ஒரு ஒரிஜினலா போலீஸா இருந்து வந்தவர், ஒரு மூர்க்கத்தனமான ஒரு குணம் இருந்துட்டே இருக்கும் அந்த வேலையில இருக்கும்போது. ஆனா ஒய்ஃப் கிட்ட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அதுதான் அந்த படத்தோட கீழே. ஆனா லவ் பண்ண ஒய்ஃப் கிட்டே பேசக்கூடிய டைம் இருக்காம ஒரு விஷயம். அந்த லேயர்ல எப்படி நீங்க இல்ல, அது போலீஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க போலீஸ்னு ஒரு ப்ரொஃபஷன் தான் எடுத்துக்கலாமா தவிர, அங்க எப்படின்னா எல்லாருக்குமான இன்னைக்கு ஒரு அழுத்தம் இருக்குல்ல. அங்க வந்து அவன் ஐடில வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், மார்க்கெட்டிங்ல வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே எப்படின்னா ட்ராவல்லே இருக்கும். நான் இப்போ ஆக்சுவலாக வரதுக்கு முன்னாடி நான் மார்க்கெட்டிங்ல இருந்தேன். ஒரு மாசத்துல ஒரு 15 days நான் ட்ராவல்லே இருப்பேன். ஸோ நம்ம எல்லாருக்கும் வந்து அந்த வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நேரம் இருக்காது. அந்த ஒரு கேப் இருக்கும். ஒரு பீரியடுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா தே வில் கோ ஃபார், அதாவது கரியரை காப்பாற்றுறதுக்காக எல்லாரும் ஓட ஆரம்பிப்பாங்க. அப்படின்னும் போது அதுதான் அதோட கோர், எல்லாருனாலையும் ஃபிட் பண்ண முடிஞ்சு. அது இங்கே கேரக்டர் போலீஸ்னால அது ஒரு கனெக்ட் ஆச்சு போலீஸில் தூக்கி வைக்கிறதுக்கு. ஏன்னா படம் பார்க்கும்போது நிறைய இடங்கள் நாங்கள் அப்போ க்ரௌடோட படம் பார்க்கும்போது பக்கத்தில் அந்த வெளியே பொண்ணுங்க வந்து
வீட்டுக்கார இடிச்செல்லாம் அந்த பாரு அப்படின்ற சம்பவம்லாம் நடந்துச்சு ஆக்சுவலா. பாத்தியா எனக்கு பாத்தியா அது அப்படின்னு. பிடிச்ச சீனே அதாங்க. அப்படி கீயை தூக்கி போடுவாங்க அந்த அந்த கேட் வெளியிலேருந்து. ஜெனரலாக போலீஸ்னு பார்த்தோன்னா வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணுறது, ஒரு காஃபி ஷாப் போகிறது, இல்லைனா உட்காந்துட்டு ஒரு கேண்டி ஃப்ளாஸாக தான் பார்த்துருக்கோம். பட் ரியாலிட்டி இதுதான். நைட்டு 11:30 மணிக்கு வருது, அப்படி வந்தாலும் கேட்ட தட்டினா அப்படி கீழே தூக்கி போட்டு போயிடுவாங்க, ரிசீவ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஒரு டேரக்டர் ஒருத்தர் ஃப்ரெண்டு அவருக்கு படிச்சு பார்த்துட்டு சொன்னாங்க, ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் சீனு முதல் சீனு ஏதாவது பியூட்டிஃபுல்லா வைப்பீங்களா, எடுத்தோன்னே சாவியை தூக்கி போட்டு கோச்சிட்டு போற மாதிரி வச்சிருக்கீங்க, அதுதாங்க அது ஒர்க் ஆகும். ஓகே, இல்ல அது யதார்த்தத்தை அப்படியே பின் பாயிண்ட் பண்ணி இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் இங்க காஸ்டிங் பத்தி நம்ம பேசணும். சங்கீதா மேடம் காஸ்ட் பண்ணதுக்கான ஒரு ரீசன், ஏன்னா 25 வருஷம் கழிச்சு, ஏன்னா அவங்க ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்த ஒரு ஆக்ட்ரஸ், அதுக்கப்புறம் மலையாளத்துல பண்ணாங்க. பட் தமிழ்ல இவங்க தான் பர்டிகுலர் வேணும்னு சொல்லி நீங்க சூஸ் பண்ணதுக்கான ரீசன்? நாங்க அப்படி இல்லை, இவங்க ஒரு கேரக்டர் எழுதியாச்சு, ஒரு சங்கீதா மேடம் ஒரு கேரக்டர் எழுதியாச்சு. எழுதுனதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு யாராவது, சங்கீதா மேடம் இல்லை, அந்த ஒரு கேரக்டர் எழுதியாச்சு, அந்த ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய யாராவது வேணும், ஒரு ஹீரோயினா இருந்தால் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது அவர் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பழனியப்பன் அவர் என்ன சொன்னார், இவங்க திருப்பி நடிக்க வந்திருக்காங்க மலையாளத்துல இருந்து அப்படின்னு. ஓகேவான்னு கேட்டாப்புல. நான் சொன்னேன் அவங்களுக்கு ஓகேவான்னு கேளுங்க, நமக்கு ஓகேவா அப்படின்னு போய் பேசணும். அவங்களுக்கு காளிதாஸ் 1 ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எல்லா இடத்துலையும் அந்த லேபிள் யூஸ் ஆச்சு. அவங்களுக்கு காளிதாஸ் 1 பிடிச்சிருந்தனால சரி நம்ம கதை சொல்லும்போது இவங்க சரியா பண்ணிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் அது உள்ளே வந்தாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ். இப்போ ப்ராஜெக்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது நம்ம எடுத்த முடிவுகள் எல்லாம் சரியா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபிலிம் சென்ஸாக நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜிங் ஆக்ஷன் சீக்வன்ஸ், அது கிரைம் சீக்வன்ஸ், அந்த ஸ்டேஜ் பண்ணுற மூமெண்ட் இருக்கு இல்லையா, நம்ம எடிட்டில் பார்க்குறப்ப வேறு ஒன்று தெரியும், ஆனால் ஷூட் பண்ணுறப்ப வேற ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். பட் பிகினராக அந்த ஸ்டேஜிங் ப்ராசஸ் எப்படி இருந்தது, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் விச் இஸ் ஐ லேர்ன்ட் திங் அப்படின்னா என்னவா இருக்கும் அது சொல்லுங்க. டெஃபினட்டாக நான் ஸ்டன் சீக்வன்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கணும் அதை. ஓகே, ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லைக் எடுத்து நமக்கு மர்டர் சீக்வன்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. ஸோ நாம் யூஸ்வலாக படங்களில் பார்ப்போம் எப்படி இந்த குத்துறது இதெல்லாம் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி ஃபேசினேட்டிங்காக இருக்கும். ஆனால் நேரில் பார்க்கும்போது இட்ஸ் அ வெரி லாங் ப்ராசஸ். இங்கே போய் கையை கத்தி எடுத்து குத்துறதுலேருந்து எல்லாமே வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் டைமிங் சீக்வன்ஸ். அந்த ஒரு செகண்ட் மாறினாலும் பிரச்சனை. ஆமா, டக்குன்னு இப்போ நமக்கு இங்கே மாறிடுச்சுன்னா அங்கே ஷார்ட்டை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஏன்னா சுரேஷ் சார் வந்து ரொம்ப ஆக்டிவான ஒரு கேமராமேன். கரெக்டாக அந்த ஒரு ஃபோக்கஸ் பர்டிகுலராக இல்லாட்டி திரும்ப ரீடேக் தான் போகும். அதுவும் ஸ்டார்டிங்கே சிங்கிள் ஷாட்டுங்கும் போது இட் வாஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகே, அது நம்ம பெரிய லேர்னிங் பண்ணிக்கிட்ட ப்ராசஸ்னா அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான். ஓகே, இல்லை இவ்வளோ விஷயம்லாம் இருக்கா, நிறைய இதில் நிஜமாலே அடியெல்லாம் வாங்கணும். சொன்னா பார்க்கும்போது ஜஸ்ட் சும்மா கை ஸ்விங் பண்றாங்க, சரி சவுண்ட் எஃபெக்ட்ல போட்டு மேட்ச் பண்ணிப்பாங்க தான் நினைச்சேன். அப்ப நிஜமாலே 4 அடி விழுந்தப்போதான் தெரிஞ்சது, ஐயோ இப்படிதான் இருக்குமா அது. ஓகே, இப்படி எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணது. ஒரிஜினலாவே 555 மேன் வேற அவரு. அப்பல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்சி வேற இருக்கு உடம்புல. ஷூட்ல அஜய்க்கு ஃபர்ஸ்ட் ஷாட், படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட் அஜய்க்கு வந்து ஒரு 4 நிமிஷம் சிங்கிள் ஷாட். ஓகே, முதல் நாள் காளிதாஸ் 1ஓட முதல் நாள் ஃபர்ஸ்ட் ஷாட் அவருக்கு 4 நிமிஷம் சிங்கிள் ஷாட். அது வெரி லென்த்தியான ஒரு ஷாட், பட் ஹி டிட் இட். ஓ நைஸ். சார் அதுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணாங்க. சாரும் சரி, சுரேஷ் பாலா சாரும் சரி, டிஓபி நிறைய அதுக்கு சப்போர்ட் எல்லாமே இருந்துச்சு. ஓகே நைஸ். இப்போ இந்த கேரக்டரோட ஷிஃப்ட் தான் எனக்கு புரியல. மேபி எனக்கு ஒரு 2-3 லேயர் இருக்குன்னு தோணுது உங்க கேரக்டர்ல. ஆடியன்ஸ் பாக்குறப்ப அதை அண்டர்லைன் பண்ணிக்கலாமா, இல்ல ஐ மீன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு யோசிக்கலாமா? அது பார்க்கும்போது தெரியும் ஆக்சுவலா, பட் இட்ஸ் நெகட்டிவ் ஷேட் கேரக்டர். நீங்க படுத்தலாமா இதோட நீங்க என்னோட இப்போ வச்சிருக்க ஹேர்ஸ்டைலுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாம தான் இருக்கு. இது ஆக்சுவலா இன்னொன்னு நிறைய பேர் ஆக்சுவலா வாக்கிங் போயிட்டு இருந்தப்ப போஸ்ட் எல்லாம் இருந்துச்சு. நாங்க 2 பேருமே கிராஸ் பண்ணி போனோம். ஆக்சுவலா ஃப்ரெண்ட் அவர் வந்து நான் காளிதாஸ் பண்ணேன்னு தெரியும், ஐ மீன் காளிதாஸ் 2ல நான் இருந்தேன்னு தெரியாதப்போ நான் இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் ஃப்ரெண்ட் ஆனவர். அப்புறம் உங்களை மாதிரி இருக்குன்னு பார்த்து சொன்னாப்ல, நான் தாங்க சார் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க மீசை மட்டும் வச்சு உங்களோட ஏஜ்ல இருந்து நாங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களை வேற மாதிரி தான் காட்ட ட்ரை பண்றோம், இல்லாட்டி அந்த ஒரு சிமிலர் லுக் இருக்கக்கூடாது, பார்க்கும்போது இது நீங்கன்னு தெரியக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. எனக்கு இப்ப இந்த கேரக்டர் பாக்குறப்ப வச்சுன்னா நீங்க மாடர்ன் டேல நிறைய நியூஸ் பேப்பர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் அந்த ரீல் கிரைம்ஸ் நடக்குது இல்லையா, அதோட ரெப்ளிகாவா இருக்கும்னு தோணுச்சு. அந்த நெகட்டிவ் சைட்ஸோட ரெப்ளிகாவா இருக்கும். அதை பாக்குறப்பலாம் ஒரு கோவம் வரும் இல்லையா, அப்படி இருக்குமோன்னு ஒரு கெஸ் இருந்தது. கனெக்ட் ஆச்சு அவங்களுக்கு? அது கரெக்ட். ஏன்னா ஒரு மாரலி கிரே ஷேடட் அண்ட் நெகட்டிவ் ஷேடுங்கும் போது ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி படத்துல அப்பதான் ஒரு பாசிட்டிவ் ஷேட் ஒன்று பண்ணி முடிச்சுட்டு வந்தேன். ஸோ கம்ப்ளீட்டா இதை பார்த்துட்டு இப்போ அதுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு கான்ட்ராஸ்டிங்கான கேரக்டர்ஸ் இருக்கும். அண்ட் எனக்குமே இது எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஓகே, ஏன்னா பக்கத்துலேயே சீனியர் அதுக்கு எக்ஸாம்பிளே இருக்காரு. ஏன்னா அவர் எல்லா சாட்டாலையும் பண்றாரு. அவர் நெகட்டிவும் பண்ணிட்டாப்ல செல்லமே இல்லை, அதே மாதிரி ஒரு கிரே ஷேடும் பண்ணியாச்சு, பாசிட்டிவும் பண்ணியாச்சு. ஸோ அதனால எனக்கு பரதனா கிட்ட இருந்து நிறைய இன்புட்ஸ் அண்ட் ஒரு ஹெல்ப் நிறைய இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இந்த ப்ராசஸ். ஓகே, எனக்கு நீங்க ஒரு வீடியோ வைரல் ஆச்சு இந்த ப்ரமோஷன்ல,
நான் பாய்ஸ் பண்றப்ப நானே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். பட் ஒன்லி திங் இஸ் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் ஃபார் சினிமா பீப்புள். when you are into art form there is no age for art form. அதுதான் சொல்லுவாங்க. ஈவன் அது சாகர வரைக்கும் நடிக்கிற ஒரு அனுபவம் வந்து இந்த வேலையில மட்டும்தான் இருக்கும். அஸ் அ லீட் ஆக்டர் இப்போ வந்த பேட்சஸ், இப்போ அடுத்து வர நெக்ஸ்ட் அப்கமிங் நியூ ஜென் ஆக்டர்ஸ், இது எல்லாத்தையுமே பார்க்குறப்போ எனக்கு பாய்ஸ் படம் வந்தப்போ பரத் ஒரு நியூ ஜென் ஆக்டராக ஃபீல் ஆனார். இப்போ ஹீ இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஸோ இந்த ஓவர் த பீரியட் ஆஃப் டிகேட்ஸ் மாற அடுத்தடுத்த அப்டேஷன் வர்றப்போ ஹவு யூ அடாப்ட் யுவர் செல்ஃப் அஸ் அன் ஆக்டர்? ஃபஸ்ட்டு நீங்கள் யூ ஹவ் டு பி இன் அ குட் மென்டல் ஸ்பேஸ். அது ரொம்ப முக்கியம் ஃபார் அன் ஆக்டர். வந்துட்டு நாட் ஒன்லி ஃபார் அன் ஆக்டர், எனி ஆர்ட் ஃபார்மில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நல்ல ப்ராப்பர் மென்டல் ஸ்பேஸில் நீங்கள் இருந்தால் தான் நீங்கள் சொல்கிற விஷயத்த உங்கள் பாடியை கேட்கும். தென் ஃபிசிக்கலி யூ ஹவ் டு பி ஆன் பார். ஆமாம், டிசிப்ளினாக லைஃப்பில் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும்னு சொல்ல வரேன். ரொம்ப டிசிப்ளினாக இருந்து there are so many people have gone into depression. எக்ஸ்ட்ரீமாக டிசிப்ளினாக இருந்து நம்ம இவ்வளோ டிசிப்ளினாக இருக்குமே நம்மளுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதேங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது, ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பேலன்ஸ் லைஃப்பில் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பேலன்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அண்ட் ஹவு டு ஐ அடாப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பீயிங் வித் த ட்ரெண்ட். நம்ம பண்ணுற படங்கள் வந்துட்டு இப்போ என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, என்னென்ன மாதிரி அவங்களாம் ஏன்னா எவ்ரி ஃப்ரைடே யூ கீப் சீயிங் லாட் ஆஃப் யங் நியூ ஆக்டர்ஸ் கம்மிங் இன். ஸோ இப்போ நம்மளோட ப்ளஸ் என்ன, நம்மளுக்கு என்னென்னலாம் வரும், நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு படத்துக்கு படம் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் வேறு வழியே இல்லை. தட் இஸ் ஒன்லி சேலஞ்ச் எவ்ரி டே யூ ஹவ் டு கீப் ஃபேஸிங் ஆஸ் அன் ஆக்டர் ஹூ ஹேஸ் நோ பேக்ரவுண்ட். இது வந்து ரியாலிட்டி. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல மென்டல் ஸ்பேஸில் இருந்தாலே திங்ஸ் ஆட்டோமேட்டிக்லி வில் ஹேப்பன். அண்ட் ரொம்ப நம்மளுக்கு முன்னைக்கு பின்னைக்கு ரொம்ப யோசிக்கக்கூடாதுங்க. நம்மளுக்கு பின்னாடி இருந்தவங்க முன்னாடி போயிட்டாங்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்த லைஃப்பில், இப்போ நிறைய யோசிக்க ஆரம்பிக்கும் போது உங்களோட தாட் ப்ராசஸே ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக மாற ஆரம்பிக்கும். அப்போ திருப்பி உங்களோட மென்டல் ஸ்பேஸ் டிஸ்டர்ப் ஆகும். நம்மளுக்கு இது கரெக்டாக வந்திருக்கா, இந்த படத்தை நம்ம சின்சியராக பண்ணுவோமா, ஃபஸ்ட்டு இது ஒன் ஸ்டெப் அட் அ டைம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான், ஒன் பால் அட் அ டைம். ஸோ தட் இஸ் how I see life, that is how I keep updating myself. அப்படிதான் அந்த லாஜிக் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலி இது எனக்கு பார்ட் ஒன்னோட ஒரு சீனில் கனெக்ட் ஆச்சு. என்னன்னா மென்டல் ஸ்பேஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது. ஒருத்தன் கத்தி எடுத்து குத்துறதுக்கு ரெடியாக இருப்பான், ஆனால் நீங்கள் அதுல தடுக்க விடாம நின்று அவன்கிட்ட பேசுவீங்க, ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும். அந்த ஆடிஷனை பற்றி நம்ம ஆமாம், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். அது என்னோட இன்ட்ரோ சீன். அது அவ்வளோ அழகாக அந்த ரைட்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆரவாரமும் இருக்காது. கத்தி கீழே போட்டுருவாரு. சைக்கலாஜிக்கலாக சேஞ்ச் பண்ணுறது இருக்குல்ல, சைக்கலாஜிக்கலாக சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஏட்டு வந்து காதில் ஒன்று சொல்லுவார். சொன்னோன்னே அவன் பொண்ணு நல்லா படிக்கணும், அப்படி தானே சார் சொன்னோன்னா அப்படியே பிரேக் டவுன் ஆகிடும். ஸோ இதுதான் சொல்கிறேனே, ஒருத்தர் நல்ல மென்டல் ஸ்பேஸில் வரும்போது ஆட்டோமேட்டிக்லி நம்மளோட பார்வையை மாற ஆரம்பிக்கும். பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்சஸ், ஆப்டிமிஸ்டிக்காக மாற ஆரம்பிக்கும். பாருங்களேன், நீங்கள் பர்சனலாக பேசின விஷயம் சினிமாவிலே ஒரு சீனாகவும் இருக்குது, அதை நீங்கள் தான் நடிச்சிருக்கீங்க. நைஸ், அதை கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இது காலேஜ் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலேஜ் செகண்ட் காலேஜ் இந்த கேரக்டர் அப்படி தான். வெரி எமோஷனலி ட்ரிவன், வெரி ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச், ரொம்ப ரேஷ்னலாக லைஃப்பை பார்க்கக்கூடிய ஒரு ஆள். அப்புறம் வந்துட்டு ஃபீல்டு ஒர்க் நிறையா வந்துட்டு பண்ண ஒரு கேரக்டர். ஸோ அதனால் ரொம்ப ஆர்ப்பாட்டம்லாம் கிடையாது. ஒரு விஷயத்த ரொம்ப ப்ராப்பராக எமோஷனலாகவும் ரேஷ்னலாகவும் திங்க் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அந்த காளிதாஸ் கேரக்டர். அப்படி தான் ரைட்டிங்கே அவர் அப்படி தான். செகண்ட் காளிதாஸ்லையும் அப்படி தான் இருக்கும். காளிதாஸ் ஒன்ல அந்த காஃபி வீட்டுக்கு சீனியர் ஆஃபீஸ் சூப்பராக அட்வைஸ் பண்ணுவார். வேலை என்ன லவ் மேரேஜாக கேட்குறப்போ வீட்டுக்கு கொண்டு வந்து காஃபி குடிக்கிறப்போ பால் இல்லைன்னு சொல்கிறதா இருக்கட்டும், கொடுத்த காஃபி ஒருத்தர் ரியாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இட்ஸ் ஆல் ரிஜெக்ஷன், இட்ஸ் ஆல் இன்டர்னல் லேயர்ஸ். இதெல்லாம் ரொம்ப அழகாக டிகோட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கேரக்டர் இப்போ செகண்ட் டைமென்ஷன் வரப்போ வேற மாதிரி இருக்குமோ அப்படின்னு ஒரு அதோட எக்ஸ்டென்ஷன்றப்போ இன்னும் இன்னைக்கு மாடல் கனெக்டே பண்ண முடியாது. இது டோட்டலாக வேற லேயரிங் வேற மாதிரி இருக்கும். இதோட டிராவல், இதோட ஜேர்னி, இதோட ரைட்டிங், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேற. அது வந்துட்டு காளிதாஸோட பர்சனல் சைடில் நிறைய லேயர்ஸ் அவர் வச்சிருப்பாரு. இது வந்துட்டு கிரைம் சைடில் நிறைய லேயர்ஸ் இருக்கும், எமோஷனல் லேயர்ஸ் இருக்கும் நிறைய. பட் காளிதாஸ்க்குன்னு ஒரு பேசிக் கேரக்டர் இருக்குல்ல, அது மாறாது. அதுதான் இங்கே ஆக்சுவலாக ஆஸ் அ ஹியூமனாக நீங்கள் வேற இடங்களுக்கு போகலாம். பட் அவர் ஒரு வேல்யூ ட்ரிவன் போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாப்புல. யூ டோன்ட் பிலீவ் இன் கன்ஸ், யூ டோன்ட் பிலீவ் இன் வயலன்ஸ். ஆக்சுவலாக அதர் சைட் குட் காப் பேட் காப் மாதிரி he wants to be a good cop. என்ன சொல்றது, ஒரு பேட் காப்ஸ் இருக்கிற இடத்துல குட் காப்பாக இருக்கிறது தான் அவரோட விருப்பமாக இருக்கும். அந்த ஃபண்டமெண்டல் எதுவும் மாறாது இங்கே. அந்த ஃபண்டமெண்டல் கேரக்டர் இந்த கதைக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் அதோட நோக்கமே. நம்ம என்ன சொல்லலாம், குணாதிசயங்கள் எப்பவுமே மாறாது. அது அங்கே அவரோட பிரச்சனைகள், பர்சனல் பிரச்சனைகள் இருக்கும். இங்கே அவருக்கான பர்சனல் பிரச்சனைகள் கிடையாது. பட் அவர் வேற எக்ஸ்டர்னல் பிரச்சனைகளுக்குள்ளதான் இந்த கதையில அவர் உலாத்துறாரு. ஆனால் அவருக்கான ஒரு ஃபண்டமெண்டல் இருக்குல்ல,
அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றது அது மாறாது. 1க்கும் 2க்கும் அதான் அப்படி அங்கே இருப்பார். அதனால தான் காளிதாசை கொண்டு வந்து இங்கே வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு காப் வேணும் அப்படின்றது நம்ம. இப்போ எனக்கு R&D பத்தி பேசிடலாம். இந்த கிரைம்ஸ் எல்லாமே தேடுறப்போ விச் இஸ் லைக் சமீப காலங்களில் நடந்த கிரைம்ஸோட எக்ஸ்டெண்டட் அவுட் தானா, இது உண்மைக்கு நெருக்கமான சில புனைவா என்ன? ஆக்சுவலாக இந்த கதைகள் 3 விதமாக பண்ணலாம். ஒன்று முழுக்க முழுக்க கற்பனையாக பண்ணலாம், இல்லைன்னா இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து பண்ணலாம். இன்னொன்று வந்து இருக்கிறத எடுத்து வேற நம்ம மாற்றி பண்ணுறது. இது அந்த பேட்டர்ன் தான். நீங்கள் ஒரு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுதில்ல, ஆனால் அது அதுவாக இருக்காது. அங்கே தான் நம்ம ஒரு ரைட்டராக அடுத்த ஒரு எலிவேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். பார்த்த ஒரு சில விஷயங்கள் இருக்கும், ஆனால் அது நீங்கள் பார்த்த மாதிரி இருக்காது. அதுதான் அந்த இதில் உள்ள விஷயங்கள் பண்ணியிருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு கிளீஷேஸு டெம்ப்ளேட்டு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணியிருக்கு. ஒரு த்ரில்லர்னா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, அது எல்லாம் அந்த டெம்ப்ளேட் எல்லாமே இல்லாமல் எவ்வளோக்கெவ்வளோ அதை தாண்டி அதை பண்ண முடியுமோ அதை பண்ண வச்சுருக்கோம். ரொம்ப முக்கியமாக என்னென்னா ஆடியன்ஸ் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது. நீங்கள் பார்வையாளரை வெளியிலேருந்து படத்தை பார்க்குறதுக்கும் நீங்கள் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஈவன் மேக்கிங்காகவே ஏன் நிறைய சிங்கிள் ஷார்ட்ஸ் இதெல்லாம் நிறைய யோசிச்சோன்னா ஆடியன்ஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் கதையில். அப்போ தான் வந்து அது இன்னும் இன்வால்வ்மெண்ட் ஜாஸ்தி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறையா பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பெரிய பிகெஸ்ட் பேக் போனா நான் நம்புறேன் சாம்சியஸ். ஏன்னா கிரைம் த்ரில்லர்னாவே சாம்சியஸோட இன்வால்வ்மெண்ட், அவர் அதுக்குன்னே பேர் போன ஒரு தமிழ் மியூசிக் டைரக்டரா இருக்கிறார். இப்போ ரொம்ப ஹாப்பியா விருப்பப்பட மாட்டார் இந்த மாதிரி லேபிள் ஆகுதுல. ஹி இஸ் a kind of versatile. அது மெலடி சாங் இவரே சொல்லிதாரு. இந்த மெலடி சாங் படங்கள் வந்து அந்த மாதிரி அதிகமான ஒரு படங்கள் பண்றதுனால மேபி விக்ரம் வேதா மாதிரியான படத்துல அவர் கைதி அதெல்லாம் அவர் அதிகமா பேசப்பட்டனால இருக்கும். அவர் ஈஸ் மெலடி பண்ணக்கூடியவர், எல்லாம் பண்ணக்கூடியவர். ஸோ அந்த மாதிரி ஒரு வெர்சடைல் மியூசிக் டைரக்டர் தான் அவர். வந்து இங்கே உள்ள வந்து பெரிய ப்ளஸ் படத்துக்கு ஆக்சுவலாக. ஸோ அவர் அது என்ன ஆகுது, உங்களுக்கு படத்தோட ஒரு மூடே பயங்கரமாக எலிவேட் பண்ணுறதுக்குல. ஸோ நம்ம எழுதுகிறோம், அது ஒரு காட்சியாக ஆர்டிஸ்ட் எல்லாம் முடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் அதை தலைக்குள்ளே கொண்டு போகிறது இருக்குல்ல, அது வந்து இசை வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. உங்களுக்கு அதான் சொல்லலை, கிரைம் த்ரில்லர்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் லேக் இருந்துடக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம சமயத்தில் என்ன ஆகும், அந்த ஷார்ட் பியூட்டிக்காகவோ இல்லை அந்த ஸ்க்ரீன் லென்த்துக்காகவோ ஒரு சின்ன ஒரு விஷயம் வச்சா கூட, பட் என்ன பண்ணுவார், அது வேணும் ஆனால் அது நீங்கள் உணரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறது, அதை இசையை வச்சு அதை ஃபில் பண்ணிடுறது. அங்கே நீங்கள் அது இசை இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லேக் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் அது கதைக்கு தேவை. அவர் என்ன பண்ணுவார், அங்கே அந்த மியூசிக்கை வச்சு அதை ஃபில் பண்ணி அது தெரியாதபடி மேட்ச் பண்ணிடுவார். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா நான் இன்றோட ஓப்பனிங் சொன்ன மாதிரி தான், ஒரு நல்ல படம், ஒரு கான்டென்ட் பேஸ்டு ஃபில்ம் சக்ஸஸ் ஆகுதுன்னா மக்களோட ஆடியன்ஸோட டேஸ்ட் தான் ஒரு நல்ல படத்தை எடுத்து கொண்டு போய் சேர்ப்பாங்கிறதுக்கு. அது பாட்டு உருவானதுக்கு காரணமே இந்த உங்களோட ரைட்டிங் அண்ட் உங்களோட என்டையர் டீமோட ஒர்க் தான். அதுக்கு ஒன்ஸ் அகேன் விகடன் சார்பாக அப்ரிஷியேஷன். காளிதாஸ் 2 வெற்றி அடைகிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.